ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேன் கார்டில் இனிஷியல் மட்டும் இருந்தால் பேன் கார்டு செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்ற விவரத்தை வருமான வரித்துறை ஒரு முக்கிய விளக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேன் கார்டு நீங்கள் பயன்படுத்துகிறா இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பான் கார்டில் அப்பாவின் முழு பெயர் இல்லாமல் இனிஷியல் மட்டும் இருந்தால் அந்த பான் கார்டு செல்லாது என சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருது. இந்த நிலையில தான் அது பற்றி பான் கார்டு வழங்கும் வருமான வரித்துறை முக்கிய விளக்கத்தை தெரிவித்துள்ளது. அதாவது பான் கார்டுனா பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் என்பதுதான் சுருக்கமே பான் கார்டு சொல்லுவாங்க. இந்த பான் கார்டு தற்போது நம் நாட்டில் முக்கிய ஆவணமாக உள்ளது. குறிப்பாக வருமான வரி தொடர்பான விஷயங்களுக்கு பான் கார்டு கட்டாயம் இருக்க வேண்டும். இதை தவிர பான் கார்டு அடையாள அட்டையாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. வங்கிகளில் அக்கௌண்ட் ஓப்பன் செய்யவும், மியூச்சுவல் ஃபண்டு எனும் பரஸ்பர நிதி முதலீட்டுக்கும், கிரெடிட் கார்டு விண்ணப்பம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு நிதி சார்ந்த தேவைகளுக்கும் இந்த பான் கார்டை நம்மால் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் பான் கார்டை மத்திய அரசின் வருமான வரித்துறை தான் வழங்கி வருது. இந்த கார்டை நம்ம ஆன்லைனில் விண்ணப்பம் செய்து பெற முடியும். பான் கார்டை பொறுத்தவரை நம் பெயர், பிறந்த தேதி, பயோடேட்டா, முகவரி, நிரந்தர கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்று இருக்கும். இந்த நிலையில தான் தற்போது இணையதளங்களில் ஒரு தகவல் பரவி வருது. அதாவது பான் கார்டில் தந்தையின் முழு பெயர் இருக்க வேண்டும். மாறாக இனிஷியல் மட்டும் இருந்தால் அந்த பான் கார்டு செல்லாது. தந்தையின் பெயருக்கு பதில் இனிஷியல் உள்ள கார்டுகளில் உடனடியாக பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று வருமான வரித்துறை அறிவித்துள்ளது என தகவல் வேகமாக பரவி வருது. இதனை பார்க்கும் பலரும் குழப்பமடைந்து வராங்க. அது மட்டுமின்றி பான் கார்டு குறித்த சந்தேகங்கள் அவருக்கு எழுந்துள்ளது. இந்த நிலையில தான் தற்போது வருமான வரித்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் பான் கார்டில் இனிஷியல் மட்டும் இருந்தாலும் இணையதளத்தில் தந்தையின் பெயர் இணைத்தே தான் இருக்கும். ஆனால் பான் கார்டில் தந்தையின் முழு பெயர் இல்லாமல் இனிஷியல் மட்டும் இருந்தால் அந்த பான் கார்டு செல்லாது என தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருது. இனிஷியலோடு இருக்கும் பான் கார்டுகள் ஆதார் கார்டுடன் இணைக்கும் போது மட்டுமே சிக்கல் உருவாகலாம். மற்றபடி இனிஷியலுடன் இருக்கும் பான் கார்டுகளில் உடனடியாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற தகவல் பொய்யானது. வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திலும் இனிஷியலுடன் இருக்கும் பான் கார்டுகள் செல்லாது என எங்கும் தெரிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பான் கார்டுகளில் தந்தையின் முழு பெயர் இல்லாமல் இனிஷியல் மட்டும் இருந்தாலும் அந்த பான் கார்டு செல்லாது என்று சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வரும் தகவல் என்பது வதந்தியாகும். இதை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த செய்தி பற்றினாக்கா வருமான வரித்துறை மூலமாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. யாரெல்லாம் பேன் கார்டு பயன்படுத்துகிறீங்களோ அந்த பேன் கார்டில் ஒருவேளை உங்களுடைய இனிஷியல் மட்டும் அதில் பதிவாகி உங்களுடைய பெயர் இருந்தால் அந்த பேன் கார்டு கண்டிப்பாக செல்லுபடி ஆகும். ஸோ இது போல் இருக்கும் பேன் கார்டு செல்லாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. உங்களை ஏமாற்று விதமாக அவங்க தகவலை சொல்ல போகிறாங்க அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிங்க. ஸோ நீங்கள் எப்போ உங்களுடைய பேன் கார்டில் ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய விவரமும் கண்டிப்பாக அந்த பேன் கார்டோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விளக்கமானது பேன் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பயனுள்ள ஒரு விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.